அது மம்மி கேட்டா இருக்க சான்ஸே இல்ல. அது வாம்பயர் கேட்டா வேணா இருக்கலாம். அதுக்கு ஃபேங்ஸ் இருக்கு. லெப்ரகான் கேட்னு லாஸ்ட் வீக் நாம நினைச்சோம். அது ஒரு வகையில ரீசனபிள் தியரி தான். இன்னைக்கு ஸ்லீப் ஓவர் எப்படி இருந்தாலும் அந்த கேட் ஸ்பாயில் பண்ணிடும். அது அங்க வருது. அது என்ன பண்ணுதுன்னு பாக்குறேன். ஒருவேளை அது ஹைட்ரா கேட்டா இருக்கலாம். வெயிட், அதுக்கு ஒரு ஹெட் தானே இருக்கு. இல்ல இருக்குமோ? அம்ப்ரெல்லா இருக்கு, கிளவுடியா கூட இல்லையே. டாக்டர் டபுள் பவுண்டர் கமிங் டபுள் பவுண்டர். இந்த டைம் கேட் ஏதோ வித்தியாசமா பண்ணுது. ஓவர். ரியலி? அது என்ன பண்ணிட்டு இருக்கு? நோ வே. மூன்ல இருந்து கேட் பவர் சக் பண்ணுது. ஆனா ஏன்? எங்க இருந்து? மூன்ல இருந்தா? ஆமா, நான் அதை தடுக்கணும். ஓ, அது கிட்ட போகாத. ஏது இன்னும் போய்கிட்டே இருக்கு. கம் ஆன் ஆஃப் ஆகு. ஓ பாய். Help me. ஓ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எஸ்னா ஒரு தடவை கத்து, இல்லனா ரெண்டு தடவை. ஓ பாய். டபுள் பவுண்டர் டு காண்டாக். கம் இன் காண்டாக். ஓவர். டெனிஸ், உயிரோட தான் இருக்கியா? அது உன்னை ஸ்கிராச் பண்ணிச்சா? கேட் உன்னை கடிச்சதா? ஆமா ஆமா ஆமா. ஏன் கேக்குற? ஏன்னா அந்த கேட் என்ன வகையான கேட்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது ஒரு வியர் கேட். என்ன வியர் கேட்டா? ஆமா, நான் சொல்றது சரினா? ஃபுல் மூன்ல வியர் கேட்டும் வியர் கேட் கடியும் சேர்ந்து உன்னையும் அதுங்கள ஒண்ணா மாத்திடும். அமைதியா இரு டெனிஸ். நான் ஒரு வியர் கேட்ட மாதிரி சான்ஸே இல்ல. அப்படிதான் நம்புறேன். குட் மார்னிங். கேட்டோட குப்பை. கேட், ஏன் அப்படி பாக்குற? நதிங். கூப், டெனிஸ், பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெண்டு பேரும் உள்ள வாங்க. பாய், எனக்கு பயங்கர பசி. என் பவுல்ல ஃபிஷி ஃப்ரிஸ்கி பிட்ஸ் எப்படி வந்தது? அநேகமா இது உன் ஸ்கின்ன சில்கா மாத்தலாம். உனக்கு அநேகமா அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கலாம். நான் தான் சொல்றேனே, நான் சேஞ்ச் ஆகல. ஹே, என்னோட கார்ஸ் ஆக்ஷன் ஃபிகர்ஸ் எங்க போச்சு? யான் வைண்ட் அப் மைஸ். யாரோ ட்ரிக் பண்றாங்க. யாருன்னு எனக்கு தெரியும். அது நீதான். உன்னோட தூக்கத்துல நீ அதை பண்ணிருக்கணும். உன்னோட பிரெயின்ல இருக்கிற கேட்சல் அதுக்கு தயாராயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நீ 100% வேர் கேட் ஆயிடுவ. கிரேசியா வளராத. கேட் மாதிரி கிரேசியாவா? சும்மா சும்மா விளையாட்டுக்கு பண்ண. நிறைய ப்ரூஃப் வேணுமா? எல்லாத்தையும் பாரு. இதெல்லாம் பாப்பப் புக்ஸ் தானே? சாரி. உன்னோட எவிடன்ஸ் ஒரு பாப்பப் புக்கா? இந்த புக்ஸ் எல்லாம் மெட்டிகுலஸா ரிசர்ச் பண்ணது. அதோட இதெல்லாம் படிக்க நம்மளுக்கு இப்போ நேரம் இல்ல. பாரு, மூன் ரைஸ் ஆகுது. இப்போ அது வேர் கேட் ஆயிடுச்சு. உடனே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட அட்டாக் பண்ணுது. கேட் பாய். 80sல வியர் டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து வியர் கேட்ஸ் எலிமினேட் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். கேஸ்லி கிரேவ்ஸோட மாஸ்டர் மேனியா இனானியா ஷோல பாத்திருக்கோம். டாப் சீக்ரெட் கவர்மெண்ட் வாட்டர் பார்க்ல லாக் நெஸ் தான் லைஃப் கார்டா இப்ப அங்க இருக்குதா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஓ மூச்சு காத்த தாங்க முடியல. ஆமா, அதோட நாத்தம் வேற அடிக்கும். ஓ, அதான் கூப் கேட்டோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறானா? ரொம்ப வினோதம் தான். உனக்கு அது சரிதான் பட்டன் பர்கர். டாக் ஃபுட் அதை விட பெட்டரா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். தன் ஃப்ரெண்டோட பாடியில மிஞ்சினது மறுநாள் அந்த வியர் கேட் சாப்பிடுது பாத்தியா? ஓகே, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது உன்னை தடுத்துடும். வேர்வல்ஃப்க்கு சில்வரும் வுல்ஃபேன் லீவ்ஸும் பிடிக்காது. எங்க அம்மாவோட சில்வர் ஸ்பூனை கொண்டு வந்திருக்கேன். பஞ்ச் ஆஃப் புசி வில்லஸையும் கொண்டு வந்திருக்கேன். இது நிச்சயமா உன்னோட கண்டிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட இந்த சேஞ்ச் வரும்போது சேஞ்ச் வந்தா என்ன பண்ணுவ?
நான் அனிமல் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணுவேன். வெறி பிடிச்ச பூனைங்க மேல பண்ண வேண்டிய ஸ்ப்ரே பண்ணுவாங்க. குட் நைட். ஓகே குட் நைட். என்ன எங்க இது அந்த சேஞ்ச். நான் சொன்னேனே கோப், நீ ஒரு வியர் கார்டு மாறிட்ட. No. 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 நான் ஒண்ணும் வேர்க்க கேட்கல. என்ன வெளிய விடு. ஓ கிட்ட வராத. ஸ்போர்ட் வச்சிருக்கேன். அது உன் மேல நான் யூஸ் பண்ணிடுவேன். பாத்தியா, உனக்கு வலிக்குது. ஏன்னா இதெல்லாம் சில்வர். வியர் கேட். பூனால் அட்டா வலிக்கத்தானே செய்யும். வாட்? பாத்தியா, ஃபால்ஸ் டீத். பாடி பூரா கேட் ஹேரை விட்டுருச்சு. இதெல்லாமே ஃபேக். என்கிட்ட வராத வியர் கேட். இல்லடா புசி வில்லோஸை யூஸ் பண்ணிடுவேன். டெனிஸ் கொஞ்சம் காமா இரு. கிட்ட வராத. போய்டு. டெனிஸ் வெயிட். சாரி கூப். மிட்நைட் ஸ்நாக்கா நீ என்ன சாப்பிடுறதுக்கு முன்னால ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிட்டு வரணும். இங்க என்ன நடக்குது? இத பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு புக்ல போட்டிருக்கு. நான் போய் அந்த புக்கை கொண்டு வரேன். அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் அதை பத்தி உட்கார்ந்து கொஞ்சம் பேசுவோம். மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? நீ சொல்றது சரிதானே கண்ணு? இன்னைக்கு முடி வளர்ந்துருக்கு, நாளைக்கு குரல் மாற போகுது. குட் நைட். ஒரு full fledged வியர் கேட்டா கூப் மாறிட்டா ரொம்ப நல்லது டென்னிஸ். இல்லனா ரெண்டு பேரும் பயங்கரமா அடி வாங்குவீங்க. ஆமா, பயங்கரமா வலிக்கும். அது அங்க இருக்கா. அந்த கேட் ஒரு ஈவில். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. காய்ஸ் காய்ஸ். டெனிஸ் நீ என்ன நம்பிதான் ஆகணும். நான் வியர் கேட் இல்ல. ஹேர் ட்ரெஸ்ஸர் கிட்ட போய் அதை சொல்லு. கேட்டுக்கு ஹேரே கிடையாது. அது வியர் கேட்னா எனக்கு எப்படி ஹேர்ஸ் வந்தது? ஒருவேளை அதுக்கு பால்னஸ்னால முடி கொட்டிருக்கலாம். இல்ல, இந்த வியர் கேட்க்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். கேட் பண்றது தெரிஞ்சுக்க விடாம தடுக்குது. அது ஏதோ தப்பு பண்ணுது. பாரு, அது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. கம் ஆன். என்கிட்ட ஸ்பூன் இருந்தா கொஞ்சம் தைரியமா இருப்பேன். பாத்தியா, நான் சொன்னேங்கிறத சொல்ல விரும்பல. ஆனா என்ன சொல்ல விரும்புனேங்கிறத இப்ப சொல்றேன், பாத்துக்க. Fishy frisky bitch. என் ரூமை க்ளீன் பண்ண இந்த மாதிரி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும். எனக்கும் தான் நல்லா இருக்கும். அது என்ன பண்றதா இருக்கு? I don't know. ஆனா அதை தடுத்தாகணும். அது இன்னும் பெருசாயிட்டே இருக்கு. டெனிஸ், இதையாவது கெட்டியா பிடிச்சுக்க. கெட்டியா பிடிச்சுக்க. நான் பிடிச்சுதான் இருக்கேன். என்ன விடு. ஓ, வெளிய பயங்கரமான ஸ்டாப் போல இருக்கு. டேய், என்னால ரொம்ப நேரம் புடிச்சுக்க முடியாது கோப். நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அந்த பிளேக்கை எப்படியாவது கைட்டேறணும்.
இந்த வீக்கெண்டுக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் போதும். நான் உங்க எல்லாரையும் அப்புறம் பாக்குறேன். பை டெனிஸ். தாடியை ஷேவ் பண்ணியா? இல்ல, நிஜமாவே எனக்கு தாடி இல்ல. பரவாயில்ல, அத பத்தி கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பெரியவன் ஆயிடுவ. படிக்கிறங்களே, கூடிய சீக்கிரம் நீ பெரியவன் ஆயிட போற. உன்னோட உடம்புல பலவிதமான மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்க போகுது. இப்போ நான் படிக்கிறத கொஞ்சம் கவனி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உனக்கு ஹேர் நிறைய வளர்ந்துகிட்டே வரும். அதுக்கப்புறம் உன்னோட ட்ரெஸ்லயும் நீ நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டி வரும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மூட்ஸ்வில் வேதிகளில் கேஸ்ட்லி கிரேவ்ஸ் குழந்தைகளோட பேசிக்கிட்டு இருக்க. இப்ப யார் வந்திருக்கிறது பாருங்க. நான் தான் ஃபீபி மார்ட்டோட CEO. அது $multi-billion கார்ப்பரேஷன். எங்க அம்மா தான் குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸையும் பிரீஃப் கேஸையும் என்கிட்ட கொடுத்து போர் அடிக்கிறோம். இப்ப இங்க வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் குவாசா. இவன் குவாசிமோடோ. நான் உன்னோட டாட், நான் இல்லாம ஹாலோவீன் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கூப். எனக்கு சைபர்கா இருக்க பிடிச்சிருக்கு. ஆனா பாடி ரொம்ப ஹீட் ஆகுது. மூவ் பண்றது கஷ்டமா இருக்கு. அதோட பாக்குறதும். ஹெல்மெட் கொஞ்சம் மேல தூக்கி விட. இது ரொம்ப டைட் ஃபிட்டா இருக்கு. தலையில ஸ்டக் ஆயிடுச்சு இல்லையா? ஆஹா. உன் காஸ்டியூம் ரெடி கேப்டன். டாடி, மிஸ்டர் கேட் எங்கயாவது பாத்தீங்களா? அது மேல Black கலர் ஸ்ப்ரே பண்ணனும். ஒரு Black கேட் இல்லாம நான் விட்டே இருக்க முடியாது. உனக்கே தெரியணுமே செல்லம், மிஸ்டர் கேட்டோட கலர் பிளாக் இல்லன்னு நினைக்கிறேன். ஃபியர் அண்ட் டார்க்னஸ் ரூல் பண்ணும்போது கேப்டன் பிளாஸ்டராய்ட் வருவார். அப்போது ட்ரிக் ஆர் ட்ரீட் டைம். ஆக்சுவலி கூப், நான் என்ன சொல்றேன்னா, இனிமே நான் இல்லாம நீயே தனியாவே ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு போலாம். கூல். அப்படினா இன்னைக்கு நைட் ஃபுல்லா டாடி என் கூட தான் இருப்பாரு. டபுள் கூல். நோ, உன்னோட பிக் பிரதர் தான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறாரு மில்லி. டாட், ட்ரிக் ஆர் ட்ரீட்ஸ்க்கு தனியா போக வேண்டியது என்னோட ரைட்ஸ். என்னோட பேபி சிஸ்டர் என்னோட கூட்டிட்டு போறது கஷ்டம். என்ன இன்சல்ட் பண்ற கூப்பிட நான் போக மாட்டேன். ஃபாதர் டாட்டர் ட்ரெடிஷன் தான் எனக்கு ரொம்ப பிரஷியஸ், தெரிஞ்சுக்கங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன விருப்பப்படுறீங்களோ அதான். ஓகே, இப்போ நான் என்னோட ஓல்டு காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறேன். டிராகுலா Dress எப்படி இருக்கு? பழசுதானே. பிராங்கென்ஸ்டைன். இது புது ஐடியா. The Wolf Man. பரவாயில்ல. ஆனா நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. பேரன் பான் வுல்ஃப் டிராகன்ஸ்டைன். நான் பேசாம கூப்பிடவே போயிடுறேன் டாடி. சும்மா சில்லி மாதிரி பேசாத. நான் வரதுக்கு தயாராயிட்டேனே. ஆனா கேட்டையும் கண்டுபிடிக்க முடியல. என்னோட ஜென்யூன் ஃபேக் ரூபி நெக்லஸும் கிடைக்கல. விச்சஸ்க்கு ரூபிஸ்ல இருந்து தான் பவர்ஸ் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படியா? அப்படினா நாம மறுபடியும் மாடியில போய் ஒரு தடவை தேடி பாத்துறோம் ஸ்வீட்டி. பசங்களா என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஹவுஸும் ட்ரிக் ஆர் ட்ரீட் இல்லாம விட மாட்டோம். கூப். ஹோல்ட் ஆன். நாங்க நிச்சயம் போக மாட்டேன். ட்ரிக் ஆர் ட்ரீட் இல்லாம எந்த வீட்டையும் விட மாட்டோமே. அது என்னாச்சு? அந்த வீட்டை விட்டுருவோம். கம் ஆன். ஆவ். oops. சாரி. ட்ரிக் ஆஃப் தி ட்ரீட்ஸ்க்கு நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு கஸ்டமர் வந்தாச்சு. ஹூஸ்டன், நாம கேண்டி வச்சிட்டோம். ஓகே மில்லி, வா புறப்படலாம். என் ரூபி நெக்லஸ் கிடைக்கல, என்ன பண்றது? பரவாயில்ல விடு. மவுத் வாட்டரிங் டூத் டெஸ்ட்ராயிங் கேண்டி இருக்கு. அதுக்கு என்ன சொல்ற? குட் பாயிண்ட். நம்ம போலாம். நான் ஒரு கிரேட் ஐடியா வச்சிருக்கேன் ஹனி. இந்த ஸ்கேரியஸ்ட் ஹவுஸ நம்ம கடைசியா வந்து பாத்துக்கிட்டா என்ன? இதத்தான் சொல்றேன். ஹோ டாடி, ட்ரிக் ஆர் ட்ரீட். ஓ மில்லி, இந்த வேஷம் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு நீ என்ன சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருக்கியா பர்கர் பர்கர்? நான் இன்னும் மனசால குழந்தைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓல்டு மிஸ்ஸஸ் மன்சன். Thank you, Mrs. Manson. ட்ரிக் ஃபார் ட்ரீட். Thank you. Thank you. Sweet.
நான் இது ரொம்ப வேகமா ஸ்டிச் பண்ணனும். ஏன்னா டைம் கேண்டி மாதிரி. அவசரமா ஸ்டிச் பண்றதுக்கு எங்க அம்மா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப கிரேட் ஐடியா சைபர் பாய். ஹா? அத நீ பாத்தியா? என்ன தமாஷ் பண்றியா? அந்த கார்பேஜ் பாக்ஸ் ஒன்னு தானாவே ஓடணும். இல்லனா கேட் பெருசா ஏதோ பிளான் பண்ணி இருக்கணும். இந்த ஒரு தடவையாவது நம்ம அந்த கேட்ட மறந்தா என்ன? மறக்க முடியாது. ஒரு பெரிய லேசர் பீம் இந்த டவுனுக்கு மேல ஷூட் ஆகுது. ஹா, இந்த பழைய ஜோக்க நான் சிரிப்பேன்னு நினைக்கிறியா? ஓ ஓ ஹேய், நான் தான் முதல்ல இங்க வந்தேன். அந்த ரோபோட் காஸ்டியூம் நல்லாவே இல்ல. ஓ ஹலோ, இங்க இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் ட்ரீட் இதோ இருக்கு. ஆனா நீங்க எனக்கு ஒரு ட்ரிக் பண்ணி காட்டணும், முடியுமா? அது வந்து மில்லி, ஒரு ட்ராஷ் பாக்ஸ் எப்படி போச்சு பாத்தியா? நீ இப்பதான் மிஸ் பண்ண. அது அந்த வழியா போயிருக்கு. நாம அத விட்டோம். நம்ம லேசர் பீமை ஃபாலோ பண்ணி போகணும். நீ லேசர் பீமை ஃபாலோ பண்ணு, நான் கேண்டிய ஃபாலோ பண்றேன். அவ்வளவுதான் இருந்ததா? நல்லா ஏமாத்திட்டாங்க. வா நம்ம போலாம் பிரதர். ஹேய், எல்லாமே போயிடுச்சு. லிட்டில் பேபிஸ், உங்களுக்கு எந்த கேண்டியும் கிடைக்காம போயிடுச்சா? என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? கேண்டி ஜாக்பாட், கேண்டி ஜாக்பாட், கேண்டி ஜாக்பாட். ஒரு கிரேவ்யார்ட், அதுவும் ஹாலோவீன் நைட்ல பொருத்தம்தான். நம்ம காரணம் எதுவும் புரியாம அந்த வைல்ட் ரோபோட்டை சேஸ் பண்ணி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ். இது சூப்பர் கிரீப்பி கிரேவ்யார்ட். ஹாஃப் பிரெயின் கிட் எதுவும் அவாய்ட் பண்ணாது. வா உள்ள போலாம். ஹார்லே, இந்த ஸ்டிக் ஆஃப் கம் மிஸ் பண்ணிட்டாங்க. Thank you very much. ஆமா, அந்த கூரை மேல அது என்ன இருக்கு? ஏதாவது ஹாலோவின் பிராங்கா? என்ன என்ன நடந்தது? ஏதோ போர்ட்டலோ இல்ல ஏதோ டைமென்ஷனோ இப்போ ஓபன் ஆயிருக்கு. கேப்டன் பிளாஸ்ட்ராய்ட் ரைட்ஸ் தி ராக்கெட் ரேஞ்ச் மாதிரி. ஆனா இது அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இல்ல. நீ சொல்றத நான் இப்ப நம்புறேன். கேட் ஃபிஷ் ஃப்ரெஷ்க்கு பிச்சா அனுப்புது. அது டின்னர் பிளானா இருக்கும், இல்ல இன்வேஷனா இருக்கும், இல்ல டின்னர் கெஸ்டோட இன்வேஷன். நான் எல்லாத்தையும் மிஸ் பண்றேன். சான்ஸே கொடுக்க கூடாது. நாம நமக்கே கேட்டுக்கணும். WWCBD. கேப்டன் பிளாஸ்ட்ராய்ட் இப்போ என்ன பண்ணுவாரு? கேப்டன் பிளாஸ்ட்ராய்ட் அந்த ஃபுட் போகாம தடுப்பாரு. அதோட அந்த போர்ட்டலையும் ஷட் டவுன் பண்ணிடுவாரு. எனக்கு கண்ணு தெரியுது. ஓ மேன். இதோ நான் வரேன். அந்த போர்ட்டலை இப்போ நான் க்ளோஸ் பண்றேன். உன்னை நான் அது கூட்டணும் வேணாம், விட மாட்டேன். ஓ பாய், ஜாக்கிரதை.
கமான் சைபோர்க் பாய், நம்ம வேலை முடிஞ்சது. உனக்கு எப்படி கேண்டி கிடைக்காம போச்சு கூப்? ஏலியன் இன்வேஷன்ல இருந்து நாம வேர்ல்ட நான் அப்போ சேவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பயங்கரமான வார். மிஸ்டர் கேட், உன்னை நான் எல்லா இடத்துல தேடிக்கிட்டே இருந்தேன். நீ பயந்த மாதிரி இருக்க. ஒரு கேண்டி பார் தரேன். இல்ல லாலிபாப்